சனியோட கடைசி நிலையான அந்த தசை வரும்போது புதன், கேது, சுக்கிரன் இந்த செயின்ல வரவங்களுக்கு நிலைச்சி இருப்பாங்க சினிமால. தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. அப்படிங்கும் போது எந்த கிரகம் இங்கேருந்து அங்கே டிரைவ் பண்ணி கூட்டு போகுது? இப்போ நீங்க ராஜாப்பா, நீங்க ராஜாவா இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் உங்களை மதிக்கணும்னா அந்த சனியோட தொடர்பு வேணும். அந்த பேச்சு மரியாதை, அவர் வாக்கு ஸ்தானத்துல சனி, அதனாலதான் அவர் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை. கேது வேற, அந்த வீட்டின் அதிபதி 5ல இருந்தார், அதனால்தான் புகழ் பெற்றார். இளைய தளபதியோட ஜாதகத்துல எந்த அமைப்பு இருக்குன்னு தெரியாது, ஆனா சூரியனும் வெரி இம்பார்ட்டன்ட், சனியும் வெரி இம்பார்ட்டன்ட். சனியோட தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவாவோ, சூரியன் மட்டும் நல்ல பலீர்னு இருந்ததுன்னா, இல்லைன்னா அதோட ஒரு கம்மியா இருந்ததுன்னா, ஒரு நல்லாருக்கும் தெரிந்த ஒரு நகைச்சுவை நடிகர் கூட ஒரு இடத்துல அரசியல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பயங்கரமான சறுக்கல் சந்திச்சார். அதுக்கு காரணம் அவருக்கு கேது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு பெண் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க கை நீட்டுங்களேன், உடனே எடுத்துருவாரு, கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வேண்டான்ட்டு போவீங்கல்ல, அப்போ எந்த அப்பா வச்சு அந்த மாதிரியான ஒரு விரட்டித்தன்மை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் மிதுன லக்னம் இருக்கு பாத்தீங்களா, நல்லா வாய்க்கிலேயே பேசுவோம். ரிஷப லக்னம் இருக்கு பாத்தீங்களா, நல்லா சாஃப்டா பேசுவோம். ஏன்னா தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சர்வம் புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனந்தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ ஒருத்தர் சினிமாவில் புகழ் அடையணும், சினிமாவில் அவனுக்கான ஒளிமயமான எதிர்காலம் அப்படி இருக்கணும்னா எந்தெந்த கிரகங்கள் வேலை செஞ்சால் ஒருவன் உச்சத்துக்கு போக முடியும்? அப்படி உச்சத்துக்கு போயிட்டாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன கிரகங்கள் வேணும்? இல்லைனா அதில் சினிமா எப்படி பண்ணுனே தெரியாது, தூக்கி உச்சாணியில் வைக்கும், இல்லைனா ஒரே தெரியாக கீழே தள்ளி விட்டுரும். அதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பொதுவாக இது லக்னம் வாரியாக பார்க்கலாம். பொதுவாக சினிமாவில் உடனே கீழே கமெண்ட்டில் இந்த லக்னத்தில் நாங்கள் சினிமாவில் இருக்கோமேன்னு வந்துட போகுது. நான் பெரும்பாலுமா சொல்கிறேன், பெரும்பாலுமா தான் நம்ம முதல்ல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த லக்னத்தோட அந்த விஷயங்கள், அந்த லக்னத்தோட சார்ந்துலாம் அந்த ஜாதகத்தோட அமைப்பை பொறுத்து தான். ஸோ பொதுவாக லக்னம் வாரியாக பார்க்கும்போது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம் இந்த லக்னக்காரங்க மட்டும்தான் சினிமா தொடர்ந்து இருப்பாங்க, சினிமா தொடர்பில் இருப்பாங்க. இவங்க 6 லக்னம் தான் அதிகமாக இருப்பாங்க, ஒரு 70% 80% சொல்லலாம். இதுல யார் ரொம்ப நீடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு செயின் இருக்கு. அதாவது தசா வரிசையில ஒரு செயின் இருக்கு. ஒரு 25-30 வயசுக்குள்ள பூரட்டாதி, இல்லைனா விசாகம், இல்லைனா புனர்பூசம் அப்படி பிறந்தவங்க குருவோட தசையில பிறப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பூசம், அனுசம், உற்றத்தாதி இது சனியோட தசையில பிறந்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க புதன் அப்படிங்கிற கிரகமோட தசை சீக்கிரம் வரும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 35 வந்துடும் குரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அப்படி பிறக்கிறவங்களுக்கு சனியோட கடைசி நிலையான அந்த தசை வரும்போது புதன், கேது, சுக்கிரன் இந்த செயின்ல வரவங்களுக்கு நிலைச்சி இருப்பாங்க சினிமாவில். இப்போ அதே மாதிரி சினிமாவிலேருந்து இப்போ அரசியலுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் யாரை கேட்குறேன்னே தெரியும், நடிகர் விஜய் அவர்களே அரசியலுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. அப்படிங்கும் போது எந்த கிரகம் இங்கேருந்து அங்கே டிரைவ் பண்ணி கூட்டு போகுது? பொதுவாக நம்ம அரசியல் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே சூரியனை பார்ப்பாங்க. சூரியன் சிம்மம், சிம்மாதிபதி, குரு அங்கே எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது தான் அரசியல் சார்ந்ததுங்கிறது. பட் இப்போ அரசியல் சார்ந்த விஷயத்துல சிம்மம், சிம்மாதிபதி, குரு அந்த இடத்துல சுபத்துவம் இருக்குங்கிறத மட்டும் விஷயம் இல்லை, அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
சனியோட மக்கள் தொடர்பு. ம். இப்போ நீங்க வந்து ராஜாப்பா, நீங்க ராஜாவா இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் உங்களை மதிக்கணும்னா அந்த சனியோட தொடர்பு வேணும். ம். இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டவர்கள் யாரா இருந்தாலும், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தியே திருப்பி போறேன். ம். நீங்க கேட்டவர்கள் அவரா இருந்தாலும் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தியே போறேன். ஏன்னா நம்மளுக்கு என்னைக்கும் ஒரே தலைவர் அவர் மட்டும்தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம். ஸோ அதுல பார்க்கும்போது அவர் வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 35, 38, 42 வயசுக்கு மேலே தான் மக்கள் வந்து பயங்கரமா புல்லானாங்க அவருக்கு. ம். நீங்க நல்லா கணக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். அதே மாதிரி அவர் பண்ண படங்கள் உழைப்பாளி, அண்ணாமலை, அருணாச்சலம். அருணாச்சலம், ம். பாக்ஷா, இது எல்லாமே அருணாச்சலம்லாம் கூட உங்களுக்கு ஜமீன்தார் வீட்டு பையன். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் சனிதசையில் வந்த படங்கள் எல்லாமே அந்த சனிதசையில் ஓரளவுக்கு வந்த இதுல தளபதியிலேருந்து வச்சுக்கலாமா? எல்லாமே பண்ணுங்க. நீங்க கீழ் நோட்டு இருக்கிற பையனா தான் இருப்பாரு. ம். பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. பக்கத்து வீட்டு பையன், ம். ரொம்ப கஷ்டப்படுறவன், ஆட்டோ ஓட்டுறவர், அதுக்கப்புறம் வந்து பால் கறக்கிறவர், இவங்க எல்லாருமே வந்து மக்கள் சார்ந்த ஒரு பாமர மக்களோட ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அதனால தான் அவர் ஈர்க்கப்பட்டார். ம். அவரோட பேச்சும் மரியாதைக்கு நம்ம சனிக்கு கனெக்ஷன் சொன்னோம்ல, அந்த பேச்சு மரியாதை அவர் வாக்கு ஸ்தானத்துல சனி, ம். அதனாலதான் அவர் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை. கேது வேற, ம். அந்த வீட்டின் அதிபதி 5ல இருந்தார், அதனாலதான் புகழ் பெற்றார். ம். ஸோ இவரோட ஜாதகம் எது வந்து கரெக்டான இதுன்னு நம்ம இளைய தளபதி இது இன்னும் வெளியில வரல. ம். அதனால நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து பார்க்காம எதையுமே வந்து இதுதான் நினைக்காம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம விஜய் இளைய தளபதியோட ஜாதகத்துல எந்த அமைப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனா சூரியனும் வெரி இம்பார்ட்டன்ட், சனியும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த அரசியல். இல்லை, மக்கள் தொடர்பு இல்லைன்னா சனி தொடர்பு, அதாவது சனி தொடர்பு இல்லைன்னா அந்த வெளிச்சம் வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களே வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய 2-3 வாட்டி பின்வாங்கியிருக்காரு. 2018 2.0 ரிலீஸ் அப்போ நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அவரே வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பின்வாங்கிட்டார்னா எந்த கிரகம் இதெல்லாம் பண்ணுது? ஆக்சுவலாக பின் வாங்கிறதுங்கிறத விட அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி. இப்போ ஞானியை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் அது வேணான்னுவாங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. ரஜினிகாந்த் சார் வந்து மிகப்பெரிய மெடிடேஷனில் வந்து அவருக்கு சனிக்கேது வந்து அவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணதுனால அவர் உச்சகட்ட அந்த தியானத்தை வந்து பண்ணுறதுனால அவருக்கு தெரியும் இப்போ நம்ம போனோம்னா இது இல்லை அப்படின்ட்டு. மற்றவங்களுக்குலாம் வந்து இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவங்களுக்கும் தெரியலாம் பகவான் அனுகிரகத்தில். ஆனால் இவரை பற்றி எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். ஆனால் அவங்க பண்ணுறது வந்து நார்மல் புதன் ஆக்டிவேஷன் மட்டும்தான். ஆனால் சனி இவருக்கு வந்து நம்ம ரஜினி சாருக்கு வந்து நார்மலாகவே அந்த கேதுவோட பவர் இருக்கிறதுனால ஞானம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த சனியோட தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவாவோ சூரியன் மட்டும் நல்ல பளிர்னு இருந்ததுன்னா, இல்லைன்னா அதோட ஒரு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு கவுன்சிலராகவோ இந்த மாதிரி இருப்பாங்களே தவிர்த்து அதோட தொடர்போட அதோட கனெக்டிவிட்டி தான். அப்படியே இந்த ரூம்ல வந்து சூரிய வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஊரம் வந்து சூரிய வெளிச்சம் வருதுன்னா எந்த அளவுக்கு வருதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த கிரகத்தோட ஒளிவட்டம் எதை சார்ந்து போகுதோ அதை சார்ந்து தான் பலன் கிடைக்கும். ஓகே, இப்போ சினிமா விட்டுருவோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்க தங்களை செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவாக பிரபலமான ஆரம்பத்தில் பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகி அதோட வேவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அலை வந்து நடாது, நம்ம சப்போர்ட் பண்ண ஒரு நபர் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எந்த கிரகம் பண்ணும் ஒருத்தரை வந்து உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் பேரையே கெடுக்கிறது அப்படின்னு? ராகு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து இன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தவங்க பாதிராத்திரி சூசைடே பண்ணியிருப்பாங்க. போனா இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். நீங்க ஒண்ணுமே இல்லை. எனக்கு நான் வந்து யாரு எவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த நிலையில வந்தாங்கன்னு நான் இங்க சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நெருங்கியப்பட்டவர், பிரபலமானவர். பிரபலம்னா நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீன், பேக் ஸ்கிரீன்ல வந்து டிவி துறையில ஒரு டெக்னீஷியன்ல டிவி துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்னா இந்த டிவி வட்டாரத்துல அவர் எல்லாரையுமே தெரியும்.
அவர் வந்து ஒரு டிவி இதில் ப்ரோக்ராமிங் ஹெட் ஆனார். இன்னிய ஒன் டே நைட்டில் அவர் வந்து ப்ரோக்ராமிங் ஹெட் ஆனார். அவரோட ஜாதகத்தோட அமைப்பு தெரியும். அதுக்கப்புறம் கடைசியாக அவருக்கு வந்து அவருக்கு இது ஆகுமா அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு அவரோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன். எல்லாரையும் நம்புவார். எல்லாரையும் நம்பி 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 அவரோட கேரக்டர் வந்து அதான் தசா கேரக்டர் மனம் சார்ந்து நிலை நம்மளோட தொடர்பு கொண்டது இது எல்லாமே கலந்தது ஒரு விதி ஆட்டி படைச்சிடும். ஓகே. அதே மாதிரி வெற்றியை கொடுத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு எந்த கிரகம் ரொம்ப கூடவே இருக்கும்? நம்மளை வந்து 1000 பேர் அழிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவனை எப்படியாச்சும் காலை வாரி விட்டுருந்துப்பா, இப்போ இவ்வளோ பெரிய நட்சத்திரம் ஆகிட்டான், என் கூட பேசிகிட்டு இருந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஊரில் ஒரு 20-25% இருக்கும். அப்படி அந்த வெற்றியை தக்க வைக்க எந்த கிரகம் வந்து நம்மளை டிரைவ் பண்ணும்? வெற்றியை தக்க வைக்கிறதுங்கிறது அதுக்கு சார்ந்தது நான் சொன்ன மாதிரி அந்த செயின் தசை, சனி புதன் கேது சுக்கிரன், இது வந்து சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துரும். பிரபலங்களுக்கும் இது பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துரும். குரு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியன் கூட சம்டைம்ஸ் வந்து அரசியல் சார்ந்து வரும்போது அது வந்து சப்போர்ட் பண்ணிடும். அதுக்கு திருப்பி அடுத்தது வந்து சந்திரன் வந்து எந்த அளவுக்கு ஒளி பொறிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க சஸ்டெயின் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிகப்பெரிய ஒரு நல்லாருக்கும் தெரிந்த ஒரு நகைச்சுவை நடிகர் கூட ஒரு இடத்துல வந்து அரசியலில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கரமான சர்க்கிள் சந்திச்சார். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை. சந்திரன் வந்து அவருக்கு ஏதோ ஒரு இதில் டிஃபால்ட் பிரச்சனையில் இருக்கு. அதே மாதிரி அவர் நல்லதுதான் சொல்றாரா கெடுதல் சொல்றாருன்னு நம்ம பேசுறதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனா அவரோட பேச்சுவார்த்தை அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும் அந்த நேரத்தில் அந்த தசையில. இந்த மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு. சஸ்டெயின் ஆகும் தம்பி. சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அந்த தசாபுத்திகள் கரெக்டா இருக்கணும். அந்த செயின் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சஸ்டெயின் ஆவாங்க. இல்லைன்னா அந்த ராகு வந்து பெரிய நீங்க ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர் வந்து நம்ம சங்கர் படத்துலலாம் கூட பண்ணாரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதக அமைப்பு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரோட கேரக்டர், அவங்களோட அசைவுகள், உட்கார்ற விடம், பேசுகிற விதம், பார்க்குற பார்வை விதம், எந்த கலருக்கு யோசிக்கிறாங்க, எந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு 20-25 விதமான கால்குலேஷன் வந்து அனலைசிங்கில் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இவரை ராகு தசை கண்டிப்பாக இருக்கணும் என்னோட கணிப்புப்படி. அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டாரு. ராகு தசைக்கு அடுத்த ஒரு குரு தசை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு முன்னாடி கேது, எல்லாரோட அமைப்புலையுமே அவங்க யார் யாருக்கு தசாபுத்தி வருதோ சுக்கிரனுக்கு முன்னாடி கேது, புதன் கேது சுக்கிரன். ராகுக்கு அப்புறம் குரு. இங்க ஒரு ஆன்மீக கிரகம், அங்க ஒரு ஆன்மீக கிரகம். மிகப்பெரிய ஒரு போதை, மிகப்பெரிய ஒரு ஜாலத்தனம், மிகப்பெரிய ஒரு புகழ், மிகப்பெரிய ஒரு மந்திர தந்திரங்கள் யந்திரங்கள் எல்லாத்தையும் நம்மளோட வார்த்தைக்கு மதிப்பு, நம்ம வார்த்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுத்த அந்த ராகு குருதசையில் ஏந்தா கொடுத்தோன்னு யோசிக்க வைக்கும். அதனால தான் ஆன்மீகத்தில் தள்ளிடும். சில பேருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இதில் இருப்பாங்க, சஸ்டெயின் ஆவாங்க. ஆனால் அவங்க ஏன்டா சஸ்டெயின் ஆகும்னு யோசிக்க வச்சிடும். ஏன்டா நம்ம வந்து நினைச்சு ஏன்டா வந்தோம், பேசாமையே இருந்திருக்கலாமே. ஆனால் இருப்பாங்க. அப்போதான் அவங்க வந்து அவங்க யாருன்னு புரியுவாங்க. நீங்கள் நம்ம சொல்லுவோம்ல, இந்த 10 வருஷம் அவங்க வந்து வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ இவ்வளோ நல்லா மாறிட்டாங்களே, அந்த தசாபுத்தியோட காரணம் மட்டும்தான். அதே மாதிரி கேது வந்து இப்போ நீங்கள் ராகுக்கும் கேதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரேடியாக பிடிக்கிடுவார். கேது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பெண்ணு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் கை நீட்டுங்களேன், உடனே எடுத்துருவார், கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்ட்டு போவீங்கல்ல, அப்போ எந்த அப்பா வச்சு அந்த மாதிரியான ஒரு விரட்டித்தன்மை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது தான் கேதுக்கு அப்புறம் சுக்கிரதசை. ஓகே. அதே மாதிரி இப்போ சடனாக ஒரே புஷ்ல கீழே விழுந்துருவாங்க, எந்திரிக்க முடியாத ஒரு அடியாக இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். என்னடா இப்படி நான் விழுவனை எதிர்பார்க்கவே இல்லை. எந்த கிரகம் அதை உடனே செய்யும்? ராகு தான். திரும்பிதான் ராகு. அதாவது ராகு தசையில கடைசியில சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய சந்திர செவ்வாய் படுத்தி எடுத்துரும். ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரொடியூசர்ஸ்லாம் ஜாதகம் வாங்குவாங்க
அப்படின்னு. ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சேர்த்து அதை ஒரு படமாக்கணும்னா எந்த கிரகம் வந்து அவங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போகும்? அதாவது ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா புதன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை படைக்குது. ஒரு டைரக்டர், அஸ்ட்ராலஜர், அஸ்ட்ரோ பிளானட் அனலைசர், கெட்டம் பிளேயர், ஒரு பல்வகை தரப்புல ஒருத்தர் இருக்கான். உபன்யாசம் பண்றவங்க, மந்திர தந்திரங்கள் தெரிந்தவங்க, ஓகேவா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங். நீங்க ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் ஷோ எடுத்துங்க, அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாதகம் எனக்கு தெரியாது, ஒரு இதில் சொல்கிறேன், ஒரு கணிப்பில் சொல்கிறேன், அவர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக புதன் பலம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவர் துக்ளக்குங்கிற ஒரு பத்திரிகையை வந்து மிக நிலவில் எடுத்து நடத்தினார். அவரோட பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாச ஒரு தோரணையில் இருக்கும், ஒரு நக்கலாகவும் இருக்கும், அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கௌதம் மேனன் சாரோட இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் கலந்த, ரொமான்டிக் கலந்த, சம்டைம்ஸ் இட் வில் கிரியேட் ஆஸ் எ கிரைம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து செவ்வாயும் நல்ல தொடர்பில் இருந்திருக்கலாம், சுக்கிரனும் நல்ல தொடர்பில் இருந்திருக்கலாம். அப்போ அவர் வந்து இந்த 2 சப்ஜெக்டை எடுப்பார். நீங்கள் பாண்டியராஜ் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம இப்போ தலைவன் தலைவி, அவர் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருப்பார். ஏதாவது ஒரு தொடர்பில் லக்னமே சனி லக்னமாக இருக்கலாம், இல்லை சுக்கிரன் இதுவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குறைக்கும். ஓகே, மொத்தத்தில் இந்த கிரகங்கள் தான், அதாவது சூரியன், சனி வந்து ஒரு கொஞ்ச நாட்டில் இது வந்து ஒரு புகழை கொடுத்துரும். புதன், கேது, சுக்கிரன் இந்த செயினில் வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இதில் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் மிதுன லக்னம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வாய்க்கிலேயே பேசுவாங்க. ரிஷப லக்னம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக பேசுவாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம், அது வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது கம்யூனிகேஷன், மீடியா. ஸோ அந்த மீடியாவே இருக்கிறதுனால நல்லா பேசுவாங்க. புதன் மிதுன லக்னமாக பிறந்தவனுக்கு வந்து ஞானமும், கன்னியா லக்னமாக பிறந்தவங்களுக்கு வந்து இந்த சிஏ, அது மாதிரி அந்த மாதிரி 2 தொடர்பு வந்துடும். ஓகே, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே எனக்கு கமெண்ட்ல நான் மிதுன லக்னமாக இருக்கேன், நான் ஆடிட்டராக இருக்கேன்னுவாங்க. உங்க புதன் எப்படி இருக்கு இந்த கமெண்ட்டுக்காகியே இப்போ வந்து நம்ம மக்களுக்கு இல்லை, அது ஒரு சிலருக்கான டவுட்டுன்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த லக்கணங்கள் இருந்தால் இப்போ எல்லாரும் இந்த வீடியோ வரப்போ ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, யார் புதன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, சுக்கிரன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, அந்த செயின் நம்மளோடதுலையும் இருக்கா, அது வெள்ளி செயினா, தங்க செயினா, இல்லை பிளாட்டினமா அப்படின்னு எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.